ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மாஸ் கை ருசி. இன்னைக்கு நம்ம தரமான மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் வேக வைக்கிறதுக்காக மட்டனை போட்டுக்கலாம். நாங்கள் இன்னைக்கு 1/4 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸில் வச்சிடலாம். 5லேருந்து 6 விசில் வரணும். வேகிற கேப்பில் நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். கூடவே ஒரு அன்னாச்சி பூ போட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஆறு விசில் வந்துருச்சு. வறுத்ததும் ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டு மிக்ஸியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடானதும் பிரியாணி இலை 1, 2 கிராம்பு போட்டுக்கலாம். போட்டதும் 5 முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிப்போம். முந்திரி செவந்து வந்ததும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சா ஒரு வெங்காயத்தை போட்டு சேர்த்து நல்லா வதக்கிப்போம். ஒரு 50 கிராமுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் மட்டும் உரிச்சு அப்படியே போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா வதக்கிப்போம். ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடானதும் அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தென் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுக்கா ரெடி. ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
ஃபைனல் டச்சா டைஜஷனுக்காக ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தரமான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.